ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க் இல்லாமல் க்ரீம் இல்லாமல் க்ரீமியான மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கேன், 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். இதை நான்ஸ்டிக் கடாயில் சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதனோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற விட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதனோட நான் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஏடாக இருக்கும், அதான் அரைச்சாதான் நல்லா க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்கும் குல்ஃபி. இப்போ நம்ம மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் பியூரி சூப்பராக இருக்கும். பியூரி நல்லா வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மேங்கோ குல்ஃபி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்தது, நல்லா க்ரீமியாக இருந்தது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நான் 2 மாம்பழம் எடுத்தேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த பாலை இதனோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த பால் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பால் விட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை அந்த குல்ஃபி மோல்டில் நம்ம இதை நிரப்பிடலாம். குல்ஃபி மோல்டில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜரில் 8 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு. இந்த குல்ஃபி சூப்பராக இருக்குது, குல்ஃபி ஐஸ்கிரீம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை செஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.